டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் மேல்முறையீட்டு வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கியதோடு டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. மேலும் தனிநபர் செய்த விதிமீறலுக்காக ஒரு நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுப்பதா என்று கேள்வி எழுப்பியதோடு அமலாக்கத்துறை வரம்பு மீறி நடப்பதாக தலைமை நீதிபதி PR கவாய், நீதிபதி மாசிக் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் கோடை விடுமுறைக்கு பின்பு டாஸ்மாக் வழக்கு விசாரிக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் நடைபெற்ற இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாமில் அதிமுக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்றனர். டெல்லியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கான 2 நாட்கள் நடைபெறும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாம் தொடங்கியது. அதிமுக, VCக, தேமுதிக, நாம் தமிழர், திமுக உள்ளிட்ட கட்சிகளின் முகவர்கள் கலந்து கொண்டனர். தேர்தல் ஆணையம் சார்பில் நடத்தப்படும் தேர்தல் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாமில் வாக்காளர் பெயர் சேர்ப்பு, பெயர் நீக்கம், சரிபார்ப்பு மற்றும் பட்டியல் தயாரிப்பது, மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றுவது குறித்து தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் துணைத் தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் பதிவு அதிகாரிகள், வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகள் மற்றும் வாக்குச்சாவடி மேற்பார்வையாளர்கள் ஆகியோருக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சி முகாமில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் CV சண்முகம், KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு ஆகியோர் கலந்து கொண்டனர். திட்டக்குடியில் மாதம் ஒருமுறை புதன்கிழமையன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெறும் என்று அமைச்சர் CB கணேசன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை வழங்கும் முகாம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் CB கணேசன் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், திட்டக்குடியில் மாதம் ஒருமுறை புதன்கிழமையன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெறும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து திட்டக்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களுக்கும் 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களுக்கும் சிறப்பு உதவித்தொகை வழங்கி மாணவர்களை கௌரவப்படுத்தினார். வடசென்னை மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வாக திருவொற்றியூரில் ரூபாய் 272 கோடி செலவில் கட்டப்பட்டு வந்த சூறை மீன்பிடி துறைமுகம் 28ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக அமைச்சர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். வடசென்னை பகுதிக்குட்பட்ட கடற்கரையை ஒட்டியுள்ள மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் படகுகள் நிறுத்துவதற்கு நெருக்கடி ஏற்பட்ட நிலையில் திருவொற்றியூர் குப்பம் பகுதியில் புதிய சூறை மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டு ரூபாய் 272 கோடி செலவில் மீன்பிடி துறைமுகம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கட்டி முடிக்கப்பட்ட சூறை மீன்பிடி துறைமுகத்தை மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் ஆய்வு செய்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மீனவர்களுக்காக கட்டி முடிக்கப்பட்டுள்ள சூறை மீன்பிடி துறைமுகத்தை வருகிற 28ஆம் தேதியன்று தமிழக முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளதால் அதற்கான பணிகளை ஆய்வு செய்துள்ளதாகவும் மீனவர்களின் நலனுக்கான திட்டங்களுடன் இந்த சூறை மீன்பிடி துறைமுகம் திறக்கப்படும் என தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, துறைமுகத்தை 100 மீட்டர் விரிவாக்கம் செய்வது தொடர்பாக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம். மேலும் விரிவாக்கம் தொடர்பாக IIT அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட பிறகு சாத்தியக்கூறுகள் இருப்பின் விரிவுபடுத்தப்படும் என தெரிவித்தார். நீண்ட நாள் சட்டமன்ற உறுப்பினர் அந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றார். கட்சியை சார்ந்த முன்னணியில் அந்த கோரிக்கை வைத்திருக்கிறார். மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது, மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. ஆய்வுகள் செய்து சாத்தியக்கூறுகள் இருப்பின் நிச்சயம் அந்த திட்டம் நிறைவேற்றி தரப்படும். தந்தை பெற்ற கடனுக்காக வேலைக்கு வந்த சிறுவன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் பெற்றோருக்கு கூறாமல் புதைக்கப்பட்ட சடலத்தை மீட்டு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திர மாநிலம் கூடூர் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒருவரிடம் ரூபாய் 15,000 கடனாக பெற்றுள்ளார். கடனை திருப்பி செலுத்த இயலாத நிலையில் அவரது 9 வயது மகனை கடன் பெற்றவரிடம் வாத்து மேய்க்கும் வேலைக்கு காஞ்சிபுரத்திற்கு அனுப்பியுள்ளார். இந்நிலையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிறுவன் திடீரென இறந்த நிலையில் அவரது குடும்பத்திற்கு தெரியாமல் காஞ்சிபுரம் பாலாற்றங்கரையில் சிறுவன் உடலை அடக்கம் செய்துள்ளனர். தனது மகனை காணவில்லை என தந்தை பிரகாஷ் ஆந்திர காவல்துறையிடம் புகார் தெரிவித்துள்ளார். சிறுவன் மஞ்சள் காமாலை நோய் பாதிக்கப்பட்டு இறந்துவிட்டதாகவும் அவரது உடலை பாலாற்றில் புதைத்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்டோர் முன்னிலையில் சிறுவனின் உடல் தோண்டப்பட்டு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் சிறுவனை பராமரித்து வந்த நபர்களான முத்து, தனபாக்கியம் மற்றும் அவரது மகன் ராஜசேகர் ஆகியோரிடம் காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக இந்திய பிரதிநிதிகளாக செல்கிறோம் என்று சர்வதேச நாடுகளுக்கு பயணம் குறித்து கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து வெளிநாடுகளுக்கு சென்று ஆதரவு திரட்டவும், பாகிஸ்தானின் அவதூறு பிரச்சாரங்களை முறியடிக்கவும் மத்திய அரசின் சார்பில் அனைத்து கட்சிகளை கொண்ட 7 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. திமுக எம்பி கனிமொழி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழு ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்ல உள்ள நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். திமுக எம்பி கனிமொழி தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு குரலாகவும் இந்தியாவின் ஒருமித்த குரலாகவும் நம்முடைய நிலைப்பாட்டை எடுத்துக் கூறும் வகையில் பல நாடுகளுக்கு எம்பிக்கள் குழு செல்கிறது என்று தெரிவித்தார். மத்திய நிதியமைச்சரை சந்தித்தது தொடர்பாக கூறிய எம்பி கனிமொழி தன்னுடைய தொகுதியான தூத்துக்குடி தொகுதி தொடர்பான கோரிக்கைகள் தொடர்பாக கோரிக்கை விடுத்ததாகவும், குறிப்பாக செங்கல் சூளை தொழிலாளர்கள் தங்கள் தொழிலுக்கு GST வரி குறைப்பு குறித்து நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் அது குறித்து நிதியமைச்சரிடம் எடுத்துரைத்ததாக குறிப்பிட்டார். இந்தியாவின் ஒருமித்த குரலாக அங்கே நம்முடைய நிலைப்பாட்டை, நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்து வைத்து அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கான ஒரு குழுவாகத்தான் பல முக்கியமான நாடுகளுக்கு பல குழுக்களை இந்திய அரசாங்கம் அனுப்புகிறது. நான் நிதியமைச்சர் அவர்களை சந்தித்தது என்னுடைய தொகுதி சார்பாக சந்தித்தேன். அதற்கும் இந்த குழுவிற்கான அவங்களை சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய அந்த செங்கல் சூளையில் இருக்கக்கூடிய அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் GST குறைப்பு அதை பல நாட்களாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி பேசுவதற்காக, அந்த கோரிக்கையை முன்வைப்பதற்காக அவர்களை விவசாயிகள் பயனடையும் வகையில் கூடுதல் உழவர் சந்தைகளை திறக்க முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சேலம் தாதகாப்பட்டியில் உழவர் சந்தை தொடங்கி 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி வெள்ளி விழா நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு 20க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக உழவர் சந்தையில் ஆய்வு மேற்கொண்ட அவர் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடம் காய்கறியின் தரம் மற்றும் விலை நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜேந்திரன் விவசாயிகள் பயனடையும் வகையில் கூடுதல் உழவர் சந்தைகளை திறக்க முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், விவசாயிகள் நலனின் அக்கறை காட்டும் அரசாக திராவிட மாடல் அரசு செயல்படுகிறது என்றார். பின்னர் வெள்ளி விழாவை முன்னிட்டு விவசாயிகள் தாங்கள் விளைவித்த கீரை வகைகளை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கினர். தமிழ்நாட்டில் எந்த தேர்தல் வந்தாலும் திராவிட மாடல் 2.0 ஆட்சிதான் பொறுப்பேற்கும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே மல்லாங்கிணற்றில் விருதுநகர் திமுக வடக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் நடைபெற்றது. இதில் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசகன் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழ்நாட்டில் இனி எந்த தேர்தல் வந்தாலும் திராவிட மாடல் ஆட்சிதான் பொறுப்பேற்கும் என்று பேசினார். மேலும் நாம் செய்த அனைத்து திட்டங்கள் குறித்தும் பொதுமக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என திமுக நிர்வாகிகளுக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவுறுத்தினார். வரப்போகக்கூடிய 2026 ஆண்டு தேர்தலில் நாம் மகத்தான வெற்றிகளை பெற்று தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் 2.0 என்கின்ற அதே ஆட்சி நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய தலைமையில் மீண்டும் தமிழ்நாட்டிலே மலரும் அவர்கள் திட்டமிட்ட அது 2021 ஆண்டு துவங்கி 2026 ஆண்டு முடியக்கூடிய ஆட்சி, 26 ஆண்டு தொடங்கி அடுத்து வரக்கூடிய தேர்தலில் முடியக்கூடிய ஆட்சி மலர். இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, கழகத்தின் ஆட்சி. தமிழ்நாட்டிலே எந்த தேர்தல் வந்தாலும் நாம் தான் ஆட்சி வேறு சொல்லக்கூடிய நிலையில் நாம் கோவை மாவட்டத்தில் உள்ள வன எல்லை பகுதிகளில் பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்படுவதை முற்றிலும் தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒருவார கால பயணத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்தும் வகையில் அமைந்தது என்று தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் யானைகள் உயிரிழப்பு தொடர்பாக கருத்து தெரிவித்த அவர், வன எல்லை பகுதிகளில் பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டுவதை முற்றிலுமாக தவிர்க்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வலியுறுத்தினார். தமிழகத்தில் பாஜக, அதிமுக, தவேக மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகிய கட்சியை இயக்குவது
RSS தான் என விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இருப்பதால் தான் RSS மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் தமிழகத்தில் அமைதியாக இருக்கிறார்கள் எனவும், இந்த நிலையில் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தால் RSS மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என குற்றம் சாட்டி பேசினார். மேலும் தமிழகத்தில் பாஜகவிற்கு வாக்கு சதவீதம் இல்லை என்பதால் எடப்பாடியை முன்னிறுத்தி பாஜக காலூன்ற முயல்கிறது என விமர்சனம் செய்த வன்னியரசு, தமிழகத்தில் பாஜக, அதிமுக, தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகிய கட்சிகளை இயக்குவது RSS தான் என குற்றம் சாட்டி பேசினார். பாரதிய ஜனதா கட்சியால் RSS ஆல் இயக்கிக் கொண்டிருக்கின்ற சொல்படி கேட்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குகளை, சிறுபான்மை வாக்குகளை, கிறிஸ்தவருடைய வாக்குகளை, இவருடைய வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காக ஒருவர் இறக்கி விட்டுப்படுகிறார். அவர் விஜய், தமிழக வெற்றி கழகம். திட்டக்குடி அருகே தொகுதி வளர்ச்சி திட்டப் பணிகள் மற்றும் மக்கள் குறை கேட்கும் கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதிக்குட்பட்ட மேல் ஆதனூர் கிராமத்தில் தொகுதி வளர்ச்சி திட்டப் பணிகள் மற்றும் மக்கள் குறை கேட்கும் கூட்டத்திற்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் வருகை தந்தார். தொடர்ந்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து மேல் ஆதனூர் கிராமத்தில் புதிதாக கட்டி வரும் மாரியம்மன் கோவில் திருப்பணி நடைபெற்று வருவதால் கோவிலுக்கு நிதி உதவி வழங்கிய வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனத்தின் சார்பில் கல்வி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சீவேகா வெங்கடேசன் 2 லட்சம் ரூபாயை கோவில் நிர்வாகத்தினரிடம் அமைச்சர் கைகளால் கோவில் நிர்வாகத்திடம் வழங்கினார். தமிழகத்தில் நீட் தேர்வு மூலம் திமுக அரசியல் செய்து வருகிறது என பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல்லில் தேமுதிக 25ஆம் கொடிநாள் மே தின விழா, நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், தமிழகத்தில் திமுக அரசு மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கி மூளை சலவை செய்கிறது என்றும், தேமுதிக ஆட்சிக்கு வந்தால் வீடு தேடி ரேஷன் பொருட்கள், மருத்துவம், கல்வி இலவசம் என அறிவித்தார். மேலும் பேசிய அவர், புதுடெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க 4 ஆண்டுகளாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் செல்லவில்லை என்று குற்றம் சாட்டி பேசினார். பெண்களுக்கு 1000 ரூபாய் மாசத்துக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி மக்கள் வரி பணத்திலேயே 1000 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை கடனாடி ஆக்கினதான் இந்த ஆட்சியின் பெருமை. பொள்ளாச்சி அருகே கனிம வளம் இருப்பு கிடங்கு வைக்க முறையான அனுமதி பெறாமல் இயங்கி வந்த 3 கிரஷர்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள கிணத்துக்கடவு தாலுகா பகுதியில் கல்குவாரி மற்றும் கிரஷர்கள் இயங்கி வருகின்றன. இதில் சில கிரஷர்களில் கனிம வளம் இருப்பு கிடங்கு வைக்க முறையான அனுமதி பெறாமல் இயங்கி வருவதாக புவியியல் மற்றும் சுரங்கத்துறையினர், வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இந்நிலையில் கிணத்துக்கடவு பகுதியில் உள்ள கிரஷர்களில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறையினர், வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வு செய்ததில் 3 கிரஷர்கள் கனிம இருப்பு கிடங்கு வைக்க முறையாக அனுமதி பெறாமல் இயங்கி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து 3 கிரஷர்களுக்கும் கிணத்துக்கடவு தாசில்தார் கணேஷ் பாபு மற்றும் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்துள்ளது. இந்நிலையில் ஆட்சியர் அலுவலக கட்டிடத்தில் RDX, ஜெலட்டின் போன்ற வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மின்னஞ்சலில் ஆட்சியர் அலுவலகத்திற்கு தகவல் வந்துள்ளது. தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த காவல்துறை மற்றும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மோப்பனாய் உதவியுடன் அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டனர். தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரியவந்த நிலையில் இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் மின்னஞ்சல் வந்த முகவரியை கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.